Praise the Lord. என் பேர் வந்துட்டு குவன். நான் வந்துட்டு இங்கே டாக்டர் ஆண்டிகிட்ட வந்துட்டு ப்ரேயர் வரேன். வருஷமாக என்னோடய படிப்புக்காக நான் இங்கே ப்ரேயருக்கு வருவேன். ஏசப்பாவும் டாக்டர் ஆண்டியும் வந்துட்டு என் அம்மா மூலியமாக தான் எனக்கு தெரியும் ஏசப்பாவை. இவ்வளோ அருமையானவரை நான் இப்போ இந்த மாதிரி விசுவாசிக்கிறேன். அதுக்கு ஆண்டிக்கும் அம்மாவுக்கும் நன்றி. இன்றைக்கி நான் வந்துட்டு என்னோடய படிப்புக்காக வந்தேன். போன வருஷம் நான் வந்துட்டு 3வது கிளாஸில் இருந்தேன், சைனீஸ் ஸ்கூலில். அப்புறம் இந்த வருஷம் வந்துட்டு எனக்கு 1வது கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஆண்டிகிட்ட கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, பயமாக இருக்குதுன்னு சொல்லி. அப்புறம் அம்மாவும் சொன்னாங்க, ஆண்டிகிட்ட ப்ரேயர் சொல்லியிருக்கேன், ப்ரேயருக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லி இன்றைக்கி ப்ரேயர் வந்தேன். அங்கே ஆண்டி வந்துட்டு ஜெபம் பண்ணாயா, போய் அங்கே உட்காருங்கன்னு சொன்னாங்க. உட்காண்டது மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் அப்படியே பிளாங்க் ஆகிடுச்சு எல்லாமே. அப்புறம் ஒரு வாட்டர் ட்ராப் அப்படியே அந்த தண்ணி அப்படியே ஊற்றுற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப விஷயம் பார்த்தேன், ரொம்ப விஷயம் ஏசப்பா எனக்கு காமிச்சாரு. தண்ணி ஊற்றுற மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு கிளாக் அப்படியே சீக்கிரம் சுற்றுற மாதிரி, அப்படியே டைம் அப்படியே போயிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தூரத்தில் வந்துட்டு ஒரு பிரைட் லைட்டு, ஒரு ஒளி, எங்கள் பக்கத்தில் வந்துட்டு ஒரு பர்சன் நிற்கிறாங்க. அப்படியே அந்த ஒளி அப்படியே கிட்ட வந்துட்டு அங்கே பார்த்தா அவரோட முகம் தெரியுது. ஆனால் அவரோட சிரிப்பு தான் அதில் ரொம்ப தெரியுது. அதில் எனக்கு என்ன சொன்னான்னா, ஹாப்பியாக ஜாய்ஃபுல்லாக இருக்குது, இந்த ஜேர்னி வந்துட்டு ஹாப்பியாகவே முடிஞ்சிடும். பிகாஸ் நான் வந்துட்டு கிளாஸ் போனோன்னா 2 இயர்ஸ் இன்னும் படிக்கணும். ஸோ அந்த 2 இயர்ஸும் ஹாப்பியாக ஜாய்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த சிரிப்பில் என்கிட்ட காமிச்சார். அப்புறம் அந்த கதவு அப்படியே அந்த ஒரு ஒயிட் கேட்டு, அங்கே உள்ளுக்கெல்லாம் வந்துட்டு பிரைட் லைட்டாக இருந்துச்சு. அந்த கேட் அப்படியே திறந்தோன்னே அவர் என் பக்கத்தில் நின்னார். அப்படியே சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தார். ஒரு ஸ்மைல் வச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தார். அங்கே போனோன்னு பார்த்தா ஃபுல்லாக ஃப்ளவருங்க. அப்புறம் அங்கே ஒரு பாத்வே இருக்குது. அங்கே வந்துட்டு அவர் என் பக்கத்தில் இருந்தார். நானும் அவங்க கூட நடந்தேன். அவரை பார்த்தோன்னே அப்படியே அந்த சிரிச்ச முகத்தோடையே இருந்தார். அது எனக்கு என்ன காமிச்சான்னா, இந்த வழியை வந்துட்டு நம்ம 2 பேரும் ஒன்றா கடந்து போவோம். அவர் வந்துட்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக, எனக்கு ஒரு பார்ட்னராக, இந்த மாதிரி என் கூட இந்த ஜேர்னி என் கூட ட்ராவல் பண்ணுவாருன்னு சொல்லி அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் அது முடிஞ்சோன்னே எனக்கு இன்னொரு ஃபீல் வந்துச்சு. ஏன்னா போன வாட்டி ப்ரேயர் வந்தப்போ இதே மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி அங்கே பரலோகத்தை என்னை கூப்பிட்டு போய் என்கிட்ட இதெல்லாம் காட்டினார். அதே மாதிரி இந்த வாட்டி என்ன தோணுச்சுன்னா, திரும்பி நம்ம இங்கே சந்திக்கிறோம், 2வது வாட்டி இங்கே சந்திக்கிறோம் சொல்லி அந்த மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் அப்படியே முடிஞ்சிச்சு. அப்படியே சிரிச்ச முகத்தோடு அது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு மவுண்டன் அப்படியே க்ராஸ் பண்ணி போய்கிட்டே இருந்துச்சு. அதில் எனக்கு என்ன காமிச்சான்னா, வாழ்க்கையில் வந்துட்டு சேலஞ்சுங்க வரும். அந்த சேலஞ்சுங்கெல்லாம் ஃபேஸ் பண்ணாதான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர், நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கும்னு சொல்லி அவர் எனக்கு இதெல்லாம் காமிச்சப்ப அதுக்கப்புறம் ஆண்டி அப்படியே கையை அப்படியே ஜெபம் பண்ணி கையை எடுக்கிறாங்க. அந்த ஃபீல் எனக்கு வருது. அப்படியே அந்த உடம்புல இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ், அந்த பாரம் எல்லாமே குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் வந்துட்டு இன்னொரு விஷயம், நான் வந்துட்டு நேராக ஸ்டெடியாக இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அப்படியே தலை அப்படியே பின்னாடி போணுச்சு. அப்போ வந்துட்டு அப்படியே ஒரு கையை அப்படியே இந்த மாதிரி அப்படியே மூடுற மாதிரி அப்படியே இருந்துச்சு. அப்போ எனக்கு ஏசப்பா என்னை வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாருன்னு எனக்கு அந்த ஒரு ஃபீலு வந்துச்சு. அதோடு எனக்கு வந்துட்டு ஒரு தைரியம். இப்போ நான் வந்துட்டு 2 வருஷம் இந்த மாதிரி கடந்து போகலாம், நம்மளாலையும் முடியும், ஹாப்பியாகவும் போயிடலாம், ஜாலியாகவும் போயிடலாம். எப்படி இருக்கிறோமோ அந்த மாதிரி தான் இருக்கிறோம். அப்படியே ஜாலியாகவே இந்த படித்ததை நம்பலாம்னு சொல்லி எனக்கு அந்த பிரேஃப் வந்துச்சு, அந்த இது வந்துச்சு. ஸோ இந்த ஒரு ப்ரேயருக்கு, இந்த ஏசப்பாவை திரும்பி நான் சந்திச்சதுக்கு டாக்டர் ஆண்டிக்கும் ரொம்ப நன்றி. அதே இதில் என்னோடய அம்மாவும் இங்கே என்னை கூப்பிட்டு வந்தாங்க, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த இதில் ஏசப்பா என்னை திருப்பி சந்திச்சதுக்கு, ஏசப்பா என் கூட இருந்து இந்த வாழ்க்கை துணை என் கூட இருந்து என் கூட ஒரு பார்ட்னராக, ஒரு ஃப்ரெண்டாக எல்லாமே என் கூட இருக்கிறதுக்கு, ஏசப்பா என் கூட இருக்கிறதுக்கு கோடான கோடி நன்றி. ஏசப்பாவுக்கு நன்றி. ஆமீன்.